ஒரு அரேல கடைசியில எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னா நாங்க கன்கேட் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், புஷ் மெத்தடையும் யூஸ் பண்ணலாம். கன்கேட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் அரேல கடைசியில ஆட் பண்ணலாம். சேம் புஷ் மெத்தடை யூஸ் பண்ணியும் ஒரே நேரத்துல ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸ் அரேல கடைசியில ஆட் பண்ணலாம். அப்ப என்ன வித்தியாசம்னு சொன்னா கன்கேட் மெத்தடை யூஸ் பண்ணி எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்க எங்களோட ஒரிஜினல் அரே சேஞ்ச் ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். புதுசா ஒரு அரே தான் கிரியேட் ஆகி ரிட்டர்ன் ஆக போகுது. அந்த அரேல தான் நான் கொடுத்த எலிமெண்ட்ஸ் கடைசியில ஆட் ஆகி இருக்கும். சோ இந்த கன்கேட் மெத்தட் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுவோம் சொன்னா அந்த புதுசா கிரியேட் ஆன அதாவது எலிமெண்ட்ஸ் கடைசியில ஆட் ஆன அரேயை ரிட்டர்ன் பண்ணும். இதுவே புஷ் மெத்தட பார்த்தோம்னு சொன்னா எங்களோட ஒரிஜினல் அரேல தான் நம்ம கொடுத்த எலிமெண்ட்ஸ் வந்து கடைசியில ஆட் ஆக போகுது. சோ எங்களோட ஒரிஜினல் அரே என்ன சேஞ்ச் ஆகிடும். அதே நேரம் இந்த புஷ் மெத்தட் வந்து எங்களோட அரேல எலிமெண்ட்ஸ் ஆட் ஆன பிறகு அந்த அரேன லென்த் என்னவோ அந்த லென்த் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த அரேயை கன்சோல லாக் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.